தமிழ்நாட்டுல எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெயில் கொளுத்த தொடங்கிருச்சு. இதனால திருச்சி மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா வெயில் வாட்டி வதைக்குதுங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் 3ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படின்றது அதிகரிக்கும்னு வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இதனால பல பேர் மதிய நேரங்கள்ல வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஓரளவு வசதி இருக்கு அப்படின்னா திருச்சியை விட்டு அப்படியே கிளம்பி ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரியான இடத்துக்கு சம்மர் சீசனுக்கு வெக்கேஷன் போயிடுறாங்க. ஆனா வசதி இல்லாதவங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாங்க. ஒரு சில பேரோ திருச்சி மாவட்டத்துல வேற என்னப்பா டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம ஏரியாக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில கோடை காலத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு சூப்பர் குளு குளு ஸ்பாட் ரெடியா இருக்குங்க. அதுதான் நம்ம திருச்சி பக்கத்துல கரிகாலன் கட்டின கல்லணை. திருச்சி, தஞ்சாவூர் மாதிரி பக்கத்து மாவட்ட மக்களையும் வாழ வைக்கிற கல்லணையில தண்ணீர் சீசன்ல கரை புரண்டு ஓடும். ஆனா இப்ப கோடை வெயில் காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாவே இருக்கு. ஆனாலும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஃபன்ஃபுல்லான கேமிங் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் நிலத்தர மரங்கள், கரும்பு சாறு, சர்பத், ஐஸ்கிரீம், வெரைட்டியான மீன் வகைகள்னு இது எல்லாம் கிடைக்கிறதால மக்கள் கல்லணைக்கு படையெடுத்தவனும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லணையை கட்டின கரிகாலனோட வரலாற்று சிறப்பிடமும் இங்க இருக்குங்க. அங்க போய் பொதுமக்கள் எல்லாம் கரிகாலன் சோழனோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கல்லணைக்கு காலையில போனா சாயந்தரம் எப்படி பொழுது போகுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு என்ஜாயபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேரோ கல்லணையில இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போய் திருக்காட்டுப்பள்ளி போய் அங்க பூண்டி மாதா கோயிலுக்கு போய் மாதாவை தரிசிச்சுட்டு வராங்க. இதே மாதிரி முக்கொம்பு மக்கள் கூட்டம் கூட்டமா குஞ்சிட்டு வராங்க. அங்க அணையோட ஓரத்துல இருக்கிற வாய்க்கால்ல வர்ற நீர் செயற்கையா உருவாக்கப்பட்ட நீர் விளையாட்டுகளுக்கு நிகரா இருக்கிறதுனால மக்கள் ஆனந்தமா குளிச்சு கோடை வெப்பத்துல இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க குடும்பத்தோட கல்லணை, முக்கொம்பு மாதிரியான ஏரியாவுக்கு போய் இந்த கோடை காலத்தோட தகுதகிப்புல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகி பீஸ்ஃபுல்லா இருங்க.